அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கையர்க்கரசி. எனது நடையில் உருவாகும் கதை மற்றும் கவிதைகளை கேட்டு மகிழ மணி மங்கை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பார்வையே பதிலானது. பாகம் 11. பெண் பார்த்து சென்றது ராசுவிற்கு தெரியாது. ராசுவும் தன்னை காதலிப்பது கவிதாவிற்கு தெரியாது. கந்தசாமியும் செல்வியும் கவிதாவை தன் மருமகளாகவே நினைப்பது சரசுவிற்கு தெரியாது. சரசுவும் ராசுவை போன்ற ஒரு நல்ல பையனுக்குத்தான் தன் மகளை கட்டி கொடுக்க ஆசைப்படுவது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒவ்வொருவரும் தன் எண்ணங்களையும் ஆசைகளையும் வெளியில் சொல்லாமல் மறைத்ததன் விளைவு பெண் பார்த்து சென்ற அந்த பையனுடன் கவிதாவிற்கான கல்யாண ஏற்பாடு முழுமூச்சாக நடந்தது. இன்னும் 2 நாட்களில் நிச்சயம் முடிந்து 15 நாட்கள் தள்ளி திருமணம் என்றெல்லாம் பேசி முடிவு செய்துவிட்டனர். சரசுவும் எந்த தடையும் இல்லாமல் தன்னால் முடிந்ததை தன் மகளுக்கு செய்ய வேண்டும் என்று அவளால் முடிந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். அனைத்தும் நன்றாகவே போய்கொண்டிருந்தது. நிச்சயத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கிறது. நிச்சயம் காளியாபுரத்தில் இருக்கும் ஒரு விநாயகர் கோவிலில், பின் திருமணம் பொள்ளாச்சியில் ஒரு திருமண மண்டபத்தில் என்று அனைத்தும் முடிவு செய்யப்பட்டது. மாலை மணி சுமார் 6 இருக்கும். என்னங்கண்ணா, அக்கா எங்க என்று திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் கந்தசாமியை விசாரித்தபடியே சரசுவும் வந்து திண்ணையில் அமர்ந்தாள். என்னம்மா, ஊருக்கு போனியே, எல்லாத்தையும் பார்த்துட்டியா? கரெக்டாக எல்லாம் சொல்லிட்டியா? எதுவும் விட்டு போகாமல் பார்த்துக்கம்மா என்று கந்தசாமியும் சரசுவும் பேசிக்கொண்டிருந்தனர். வீட்டிற்குள்ளிருந்து ஒரு சப்தம். வா சரசு என்று சொல்லிக்கொண்டே கையில் ஒரு பாத்திரத்தில் டீயும் கூடவே சில டம்ளர்களையும் எடுத்துக்கொண்டு செல்வி வெளியில் வந்தாள். ஊருக்கு போயிட்டு எப்போ வந்த என்று செல்வி கேட்க, 4 மணி இருக்கும்க்கா, நான் அந்நேரமே வந்துட்டேன் என்று சரசுவும் பதில் சொல்லி கொண்டிருந்தாள். அம்மா, டீ கொடுங்க என்று உள்ளிருந்து ராசு குரல் கொடுக்க, தம்பி இருக்கிறாரா என்று சரசு கேட்டாள். உள்ளதான் இருக்கிறாப்படி என்று சொன்ன செல்வி ஒரு டம்ளர் டீ எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல, அக்கா, தம்பிகிட்ட ஒரு வார்த்தை நானும் சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே சரசுவும் உள்ளே சென்றாள். உள்ளே ராசு நியூஸ் சேனல் ஒன்றில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்தான். செல்வி டீயை நீட்டும் அதே சமயம் சரசு தம்பி என்றாள். டீயை வாங்கி கொண்டு சட்டென்று எழுந்த ராசு, அத்தை வாங்க என்றான். டிவி இருக்கும் பக்கம் திரும்பி கையில் இருந்த ரிமோட்டில் சத்தத்தை வெகுவாக குறைத்தான் ராசு. தம்பி, கவிதாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு என்று சரசு சொல்ல, டிவியின் கவனத்தில் ராசுவிற்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் சரசுவின் பக்கம் திரும்பி, என்னத்த சொன்னீங்க என்றான். நம்ம கவிதாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு வந்தேன் என்று சரசு சொல்லி முடிப்பதற்குள் ராசுவின் தலை சுற்றிவிட்டது. தன் நிலையில் இல்லாத ராசு கையில் இருந்த டீ கிளாஸ் நழுவி காலில் விழுந்தது கூட தெரியவில்லை. தம்பி பார்த்து, அக்கா கொஞ்சம் மாவு எடுத்துட்டு வாங்க என்று சரசு சொல்ல, செல்வியும் வேகமாக ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு கரண்டி மாவை எடுத்து வந்தாள். நடக்கும் எதுவும் ராசுவிற்கு புரியவில்லை. மீண்டும் சேரில் உட்கார்ந்திருந்த ராசுவின் கால்களில் சரசு மாவை தடவ, அத்தை அதை விடுங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க என்று காலை நகர்த்தி கொண்டு எழுந்தான் ராசு. அதை விடுங்க தம்பி, காலில் இந்த மாவை போடுங்க என்று சரசு சொல்ல, நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க என்று கலங்கின கண்களுடன் தளர்ந்த குரலில் கேட்டான் ராசு. இல்லை தம்பி, ஒரு நல்ல இடத்துல கேட்டாங்க, அதான் சரின்னு முடிச்சிட்டேன் என்று சரசு முடிப்பதற்குள், கவிதா என்றான் ராசு. அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பின்னாடி தான் தம்பி ஏற்பாடே செஞ்சேன் என்று சரசு சொல்லி முடிக்கும் வரை அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. தலையை மட்டும் அசைத்தவாறு அங்கிருந்து நகர்ந்தான் ராசு. வெளியில் வந்தவன், எங்கடா போற என்று செல்வி கேட்பது கூட காதில் விழாமல் வண்டியை எடுத்து கொண்டு விருட்டென்று சென்று விட்டான். அக்கா, பையனுக்கு கால் ரொம்ப எரியுது போலக்கா, கண்ணே கலங்கி போச்சு என்றாள் சரசு. ஆமாம்,
மாவை போடுன்னு சொன்னால் எதை கேட்குறானான்னு பாரு, அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு என்று சலித்து கொண்டாள் செல்வி. ஃபோனை எடுக்கவில்லை, செருப்பு போடவில்லை. வண்டியை எடுத்த ராசு யாரையும் கவனிக்கவில்லை. எங்கு போகிறோம் என்று கூட யோசிக்கவில்லை. போய்கொண்டே இருந்தான். ஊரின் எல்லையை தாண்டி வண்டி போனது. இருட்ட ஆரம்பித்து விட்டது. சாலையின் ஓரம் வண்டி ஓட்டுவது கூட அவனுக்கு முடியாத காரியமாய் இருந்தது. ஊரை விட்டு வெகு தொலைவு வந்த பின்பு வண்டியை ஓரிடத்தில் நிறுத்தினான். வண்டியை விட்டு இறங்கிய ராசுவால் தன் அழுகையையும் ஆத்திரத்தையும் அடக்க முடியவில்லை. தன் கைகளை கொண்டு இறுக்கமாக முகத்தை மூடிக்கொண்டு அழுது தீர்த்தான். உன் படிப்பு முடியட்டும்னு நான் நினச்சது தப்பா? நான் என்ன காதலை கூட சொல்ல முடியாத கோலன்னு நினச்சிட்டியா? உன் படிப்பு கெட்டுருமேன்னு நினச்சி தான் நான் சொல்லாமல் விட்டேன். அது ஏன் தப்பு தான் என்று தன் பற்களை கடித்து கொண்டவாறு, நீ இல்லாமல் நான் செத்துருவேன் கவிதா, உனக்கு எப்படி நான் புரிய வைப்பேன் என்று தனக்குத்தானே புலம்பி தவித்தான் ராசு. எதிர் திசையிலிருந்து வந்த ராசுவின் நெருங்கிய நண்பன் ஒருவனின் வண்டி ராசுவின் வண்டியை பார்த்ததும் அருகில் வந்து நின்றது. டே மாப்ள, இங்கே என்ன பண்ணுற என்ற நண்பனின் குரல் கேட்டதும் வேகமாக கண்களை துடைத்து கொண்டு திரும்பினான் ராசு. என்னடா மாப்ள, ஆள் ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு என்று கேட்டபடியே பதற்றத்தோடு வண்டியை விட்டு இறங்கி வேகமாக பக்கத்தில் வந்தான். அவன் பெயர் முத்து. இல்லை மாமா, ஒன்றும் இல்லை என்றான் முத்துவின் முகத்தையே பார்க்காமல் ராசு. டே, முதல்ல என்ன பாரு என்று முத்து ராசுவின் அருகில் வந்து தோலை பிடிக்க, அருகில் பார்த்ததும், டே என்ன பிரச்சனைடா மாப்பிள்ளை, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி இருக்கிய ஆளு என்றான் முத்து. ராசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆனால் அவனால் ஆதங்கத்தையும் அடக்க முடியவில்லை. ஏண்டா, எங்களை மாதிரி ஆளுனா ஏதாச்சும் காதல் கீதல்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை நினைக்கலாம். இப்படி நீ தனியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. என்ன மாப்பிள்ள, சொல்ல போறியா இல்லையா என்று முத்து கொஞ்சம் கோபமாக கேட்டான். எல்லா கருமமும் எல்லாருக்கும் தான் வருது என்றான் முணுமுணுத்தபடி ராசு. ராசு சொன்னது எதுவும் முத்துவின் காதில் கேட்கவில்லை. ராசு, என்னன்னு சொல்லுடா என்று முத்து மீண்டும் கெஞ்சி கேட்டான். ஒன்றுமில்லடா, நானும் ஒருத்தியை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவளுக்கு நிச்சயமா, அதுவும் இன்னும் 2 நாளில் என்று சொன்ன ராசுவின் கண்கள் கலங்க உதட்டை கடித்தபடி திரும்பி கொண்டான். என்ன மாப்பிள்ள சொல்கிற, நீ விரும்புறியா? யார் அந்த பொண்ணு? உன்னை கட்டிக்க அவ தாண்டா கொடுத்து வச்சுருக்கணும். யாருன்னு சொல்லு, நான் போய் பேசிக்கிறேன் என்றான் முத்து. அதெல்லாம் வேணாமாம்மா, அவளுக்கு பிடிச்சி தான் கட்டிக்க போகிறா. இடையில நாம் எதுக்கு என்று ராசு சொன்ன பதிலில் விரக்தி தெரிய, டே தலை சுத்துது மாப்பிள்ள, என்ன நடந்துச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுடா என்று மீண்டும் முத்து கெஞ்சி கேட்க, தன் காதல் ஒருதலை காதல் என்று நினைத்து கொண்டிருக்கும் ராசு முத்துவிடம் அனைத்தையும் சொல்லி முடித்தான். எல்லாம் சரி மாப்பிள்ள, அந்த பொண்ணு யார்? நம்ம ஊரா இல்லை வெளியூரா? சொல்டா, நான் போய் பேசுகிறேன். இன்னும் கல்யாணத்துக்கு 15 நாள் இருக்குது. ஒரு முயற்சி பண்ணுவோண்டா என்று ஒரு புது யோசனையை சொன்னான் முத்து. அதெல்லாம் வேணாம் மாமா, இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இனி எதுவும் தப்பாக நடந்தால் அவளுக்கு தான் பிரச்சனை. வேணாம் விடு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் என்றான் ராசு. டேய், நல்லவனாயிரு, ஆனால் இவ்வளவு நல்லவனாக இருக்காத. உன் முகத்தை பார்த்தா ஏதோ சும்மா அந்த புள்ள பின்னாடி சுற்றின மாதிரி தெரியல. ஏதோ பொண்டாட்டியவே பறி கொடுத்த மாதிரி இருக்குது என்று கோபத்தோடு முகத்தை திருப்பி கொண்டான் முத்து. தன் கால் எரிச்சல் சற்று நினைவுக்கு வர ராசு என்று சினுங்க முத்து ராசுவை திரும்பி பார்க்க, ராசு குனிந்து தன் காலை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தான். என்னடா, என்னாச்சு என்று அருகில் வந்தான் முத்து. ராசுவின் காலில் டீ கொட்டியதால் தோல் சிவந்து இருந்தது. அதை பார்த்ததும், என்ன மாப்பிள்ள இப்படி செவந்து போயிருக்கு என்று முத்துவின் கேள்விக்கு, இல்லடா டீ கொட்டிருச்சு என்று பதில் சொன்னான். சரி வா மாப்பிள்ள, ஹாஸ்பிட்டல் போய் ஏதாச்சும் மருந்து போடுவோம் என்று ராசுவை வற்புறுத்தினான் முத்து. ஆனால் ராசு அது எதுவும் வேண்டாம், நீ கிளம்பு, நான் கொஞ்சம் கழித்து வரேன் என்றான். முத்து அவனை விட்டு நகரவில்லை. மாப்பிள்ள, நீ வராமல் நான் போக மாட்டேன் சரியா என்றான்.
சொன்னா கேளு மாமா, நீ கிளம்பு ப்ளீஸ், நான் கொஞ்சம் கழிச்சு வரேன் என்று ராசு கேட்பதை பார்த்த முத்துவிற்கு மனசே கேட்கவில்லை. சரி, வீட்டுக்கு போவேனா, வா நம்ம வேற இடத்துக்கு போவோம் என்று அழைத்தான் முத்து. அவன் எங்கு அழைக்கிறான் என்று புரிந்து கொண்ட ராசு, அட போ மாமா, புது பழக்கமா, நான் கொஞ்சம் கழிச்சு வரேன், நீ போ, சொன்ன கேளு மாமா என்றான். அவனுக்கு தனிமைதான் மருந்து என்பதை எண்ணி, சரி மாப்பிள்ள, நான் போகிறேன், ஆனால் இன்னும் 1 மணி நேரத்தில் நீ வீட்டில் இருக்கணும், நான் வருவேன் சரியா என்று அதட்டி சொல்லிவிட்டு கிளம்பினான் முத்து. அவனது ஏமாற்றத்திற்கு மருந்து கிடையாது. காதலை உணர்ந்த நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளையும் அவளோடு வாழ்ந்து வந்தான். சொல்லாத காதலில் என்றும் சுகம் அதிகம். எல்லையில்லா கற்பனையில் அவளோடு வாழ்ந்த நாட்களை எப்படி மறப்பான்? அவளின் விரலை கூட தொட்டதில்லை இதுவரை. ஆனால் மனதிற்குள் தொட்டு அணைத்து முத்தமிட்ட நொடிகளை எப்படித்தான் மறக்க முடியும் அவனால்? பார்த்ததும் காதல், 10 நாட்களில் மோதல் என்றெல்லாம் இருக்கும் காதலுக்கு நடுவில் மனசார ஒருத்தியை காதலித்த ராசு ஒரு நாளுக்காக காத்திருந்து, அது இப்பொழுது காதல் தோல்வி, ஏமாற்றம் என்று அனைத்தின் உச்சமாக இருந்தது.